இந்தியரின் விண்வெளி பயணம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் ஆக்சியம் 4 திட்டம் செயல்பாடுகள் அனைத்தும் திருப்திகரமாக இருக்கிறது என்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களுடைய சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஆக்சியம் திட்டம் என்பது பல்வேறு காரணங்களால இந்த மாதம் 4 முறையும் கடந்த மாதம் 2 முறையும் என 6 முறை விண்ணில் செலுத்துவது என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் இன்று பால்கான் ராக்கெட் மூலம் வீரர்கள் 4 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக அமெரிக்காவுடைய நாசா தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா இன்றைய தினம் மதியம் 12:01 மணி அளவுல இந்திய நேரப்படி இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. 6 முறை இத்திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்த சூழல்ல இதன் மீதான நம்பகத்தன்மை என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலில் தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இன்றைய விண்ணில் செலுத்தும் திட்டம் குறித்தான ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக மோசமான வானிலை காரணமாகவும் ராக்கெட்ல உந்து திசை அமைப்புல ஆக்சிஜன் கசிவு காரணமாகவும் அடுத்தடுத்து இதே மாதத்துல 4 முறை இந்த திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டு கடைசியாக விண்கலத்துடைய ஏவுதலுக்கான வாய்ப்பை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் இத்திட்டத்தை ஒத்திவைப்பதாக எல்லாம் நாசா தெரிவித்திருந்தது. இந்த ஒரு சூழலை தான் தற்போது இன்று விண்ணில் செலுத்துவதாக இருந்த ஆக்சியம் 4 திட்டத்துடைய ராக்கெட்டுடைய செயல்பாடுகள் அனைத்துமே திருப்திகரமாக தற்போது வரை இருப்பதாகவும் வானிலை என்பது 90% விண்ணில் செலுத்துவதற்கான சாதகமான சூழல்ல இருப்பதாகவும் திட்டமிட்டபடி இந்திய நேரப்படி மதியம் 12:01 மணி அளவுல ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு சாதகமான சூழல் இருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களையும் க்ரூ டிராகன் விண்கலன் மூலம் பால்கான் 9 ராக்கெட் மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுபான்சு சுக்லா தவிர ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் சார்பில் போலந்து மற்றும் ஹங்கேரியைச் சேர்ந்த 2 பேர் என மொத்தம் 4 பேர் இந்த திட்டத்துல பங்கெடுக்கிறாங்க. இந்தியா, போலந்து, ஹங்கேரி ஆகிய நாடுகளுடைய மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டத்திற்கு இது முன்னோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில ககன்யான் திட்டத்திற்கு இத்திட்டம் பெரிதளவுல பயன்பெறும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று சரியாக இந்திய நேரப்படி 12:01 மணி அளவுல இந்த ராக்கெட் ஆனது விண்ணில் சீப்பாய இருக்கிறது. தொடர்ந்து வீரர்கள் 4 சரியாக நாளை மாலை 4 மணி அளவுல இந்திய நேரப்படி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நெருங்குவார்கள் எனவும் அதன் பிறகாக இந்த 4 சென்றிருக்கக்கூடிய அந்த க்ரூ டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்படும் எனவும் இஸ்ரோவின் தரப்புல இஸ்ரோ மற்றும் நாசா தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லக்கூடிய சுபான்சு சுக்லா 2 வாரங்கள் தங்கியிருந்து பல்வேறு வகையான பயிற்சி மற்றும் ஆய்வுகள்ல ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுமார் 60 வகையான ஆய்வுகள்ல சுபான்சு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களும் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் சார்பில் சுபான்சு சுக்லாவுடைய இந்த விண்வெளி பயணத்திற்கு சுமார் 64 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 550 கோடி ரூபாய் செலவு செய்து தற்போது இந்த பயணத்திற்கான பயிற்சி என்பது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.